திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி 31. இது யார்கிட்ட இருந்துச்சு, எப்படி கண்டுபிடிச்சிங்க, இதை சொல்லவே இல்லையே என்று இடையீடு செய்த நாயக்கருக்கு ஒரு புன்சிரிப்பை பதிலாக வைத்த லக்ஷ்மணன் இதற்கான கிரெடிட்டை கிருஷ்ணனின் அருள்வாக்கிற்கு தர விரும்பவில்லை. எப்படியோ கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் தொழில் ரகசியங்கள், நம்ம குறி இனி புதையல்தான், என்ன சொல்கிறீங்க என்று அழகாக நாயக்கரை சமாளித்தார் லக்ஷ்மணன். அப்போ சரி, எனக்கும் பிரச்சனை தெரிந்தா போரும். ஆமாம், அந்த மந்திரவாதி எதுவும் வாக்குமூலம் கொடுத்தானா? அவன் மூலமாகத்தான் இந்த பெட்டி பற்றியும் தெரிய வந்துச்சு. இவ்வளோ பெரிய பங்களாக்குள்ளே இருந்து இதை அவன் எங்கள் எல்லார் கண்ணிலேயும் கட்டி கொண்டு போயிருக்கான்னா அவன் நிஜமாவே கில்லாடிதான் சார். இப்போ இது எப்படி கிடச்சிதுங்கிறதா முக்கியம், இனி என்ன பண்ணோங்கிறது தானே முக்கியம். அதுதான் ஆராய்ச்சிக்காரவங்க இருக்காகல்ல, ஐயாவை பாருங்க, இந்த பட்டயத்தை, இதில் என்ன எழுதியிருக்கு படித்து சொல்லுங்கள், பார்க்குறேன். நீங்களாச்சும் இதுக்கு பொருள் சொல்கிறீங்களான்னு நாயக்கர் திரவியமாணிக்கத்தை நிமிண்டபடியே அருகில் இருந்த பிரம்பு நாற்காலியில் தனது 6 முழ நிலமுள்ள சால்வையை போட்டு அதன் மேல் சாய்ந்து கொண்டார். திரவியமாணிக்கத்தின் முகத்தில் சற்று சலனம். பொம்மையையும் கோணி ஊசியையும் கையில் எடுத்து பார்த்தவர் அதை கீழே வைத்துவிட்டு பட்டயங்களை கையில் எடுத்தார். நிச்சயம் 1/2 கிலோ கனமாவது இருக்கும் அந்த செப்பு பட்டயங்கள். அந்த நாளே பத்திரத்தானே செப்பு பட்டயங்கள். அதில் என்கரேஜ் செய்வது போல் அந்த நாளைய வட்ட எழுத்துக்கள், தமிழ் பிராமி எழுத்துக்களும் அதில் கலந்திருக்க அதை திரவியமாணிக்கம் மனதுக்குள் படிக்க முனைந்தார். மணிப்பிரவாளமாக இருந்தது அது. இதே போன்ற எழுத்துக்களை கொண்ட பானை ஓடுகள் கொடுமணல், பொருந்தல், அழகன் குளம், கீழடி என்கின்ற அகழ்வாராய்ச்சியில் கிடைத்தது அவருக்கு. அப்பொழுது அது நினைவுக்கு வந்தது. நல்ல வேளையாக அதை கோர்வையாக அவரால் படிக்க முடிந்தது. அதே சமயம் இந்த புதையல் விஷயமாக இறங்குபவர்கள் இதுவரை இறந்து போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை டாக்டர் அன்புநாதன் சொன்னதும் வேடங்காட்டில் சித்தரை பார்த்துவிட்டு பிறகு இந்த விஷயத்தில் இறங்குவது பற்றி முடிவெடுக்கலாம் என்று அவர் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. இதனால் மனம் தேங்கினாலும் தற்போது எது தெரிய வந்தாலும் அதை ரகசியமாக வைத்து கொள்வதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்த அவர் முதல் பட்டயத்தை கொண்டு வந்திருந்த லென்ஸை வைத்து எழுத்து கூட்டி படிக்கலானார். மனத்துக்குள் தான் அதையும் செய்தார். சாலிவாகன சகாப்தம் இதில் ஐப்பசி கேட்டையில் ஆண்டனும் பிளவம் என்கின்ற முதல் வரிகள் சாலிவாகன காலகட்டத்தில் பிளவ வருடத்தில் ஐப்பசி மாதத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் என்று தெளிவாக பொருள் கொள்ள வைத்தது. நாளினும் திங்களில் குரு மொழியாகவே குறிக்கப்பெறும் சர்வமும் சத்தியம் என்கின்ற அடுத்த வரிகள் திங்கள்கிழமை என்று அந்த பட்டயம் எழுதப்பட்டதை உணர்த்தியது. அதாவது சாலிவாகன சகாப்த காலத்தில் பிலவ வருடத்தில் ஐப்பசி மாதத்தில் கேட்டை நட்சத்திர நாளில் திங்கள்கிழமை என்று குரு மொழியாலே, அதாவது குருவானவர் சொல்ல அதை வைத்து இது எழுதப்பட்டது. இதில் குறிக்கப்பட்ட எல்லாமே சத்தியம், அதாவது உண்மைக்கு மேல் என்று 2வது வரி சொல்லி முடித்திருந்தது. பசுவதும் ஒரு பாரம் உடனுதன் பனையிலை நாளும் சிவ நிதியாமே என்கின்ற அதற்கும் அடுத்த வரிகள் சற்று அவரை சிந்திக்க வைத்தன. ஒரு பாரம் என்றது எடையின் அளவு. பசுவதும் ஒரு பாரம் எனில் பசுமாட்டின் எடையை அது சொல்லுகிறதா என்று எண்ண வைத்தது. பின் பசு என்றால் தங்கம் என்றும் ஒரு பொருள் உண்டு. எனவே இது தங்கத்தையே குறிப்பதாக கருதிய திரவியமாணிக்கம் தங்கம் ஒரு பாரம் என்று அதன் மூலம் உணர்ந்து கொண்டார். உடனேயே திரவியமாணிக்கம் மனதுக்குள் அது இன்றைய எடை எவ்வளவு இருக்கும் என்கின்ற கணக்கு அவருக்குள் ஓடத் தொடங்கிவிட்டது. 32 குன்றுமணிகள் ஒரு வராகன், 10 வராகன்கள் ஒரு பலம், 40 பலங்கள் ஒரு வீசை, 8 வீசை ஒரு மணங்கு, 20 மணங்கு ஒரு பாரம். இதுவே அந்த கால எடை கணக்கு. அதன்படி பார்த்தால் ஒரு வீசை தங்கம் என்பது கிட்டத்தட்ட 1400 கிராம். ஒரு பார தங்கம் என்றால் அது 160 வீசை என்று வருகிறது. அப்படியானால் 160 × 1400 கிராம் தங்கம் என்று மனதுக்குள்ளேயே கணக்கு போட்டவர் 224 கிலோ தங்கம் என்கின்ற விடையையும் எட்டி பிடித்தார். அந்த 224 கிலோ தங்கமுடன் பனையிலை எனப்படும் ஏடுகள் 100ம் சிவநிதியாக உள்ளது என்பதே 3வது வரியின் பொருள். சிவநிதி இதனை அறிபவர் உயிரதும் விடையதன் வசமாம் என்று 4வது வரி.
அதாவது இந்த உண்மையை இதை படித்து தெரிந்து கொள்பவரின் உயிரானது விடையதின் வசம் என்றால் நந்தியின் வசம் என்பதுதான் பொருள். விடையேனில் நந்தி என்ற ஒரு பொருளும் உண்டு. இந்த வரியின் பொருளை அறிந்த திரவியமாணிக்கு சுருக்கென்றது. அடுத்தது 5வது வரி. விடைக்காவல நிதி இதும் அனலுரு பொதுவசமெனில் அறிந்தவர் உயிரதுவும் திருப்பலியாம். அதாவது நந்தியின் காவலில் உள்ள இந்த தங்கம் அனலாறு, அதாவது வறட்சியின் காரணமாக பொதுமக்களுக்கு சேர வேண்டிய இதை நெருங்குபவரின் உயிர் திருப்பலியாக கொள்ளப்படும். அதாவது அவருடைய உயிர் நிச்சயம் பிரிந்துவிடும். பலியுற உளமனில் பசுவதன் இரகசிய ஈரதும் மூவதும் காண்க அல்லெனில் தாழிட்டு மீள்க என்பது அடுத்த 6வது வரி. இந்த உயிர் பலிக்கு சம்மதிக்காதவர்கள் தங்கம் பற்றிய இரகசியம் அறிய 2ஆம் 3ஆம் செப்பேட்டுகளை பார்க்கவும், இல்லையெனில் அதை காணாமல் அப்படியே திருப்பி உயிர் பிழைத்து கொள்ளுங்கள் என்பதுதான் கடைசி வரி. ஒட்டுமொத்தமாக அந்த பாடலின் பொருளை புரிந்து கொண்ட திரவியமாணிக்கம் முதல் காரியமாக மிடறு விழுங்கினார். அப்படியே 2ஆம் 3ஆம் செப்பேட்டை பார்க்காமலேயே அதை கீழே வைத்தவர், மிஸ்டர் லட்சுமணன், ஐ ஆம் வெரி சாரி என்றார் தழைந்த குரலில். பின், சாகிறதுக்கு சம்மதம்னா ரகசியத்தை தெரிஞ்சுக்கோ, இல்லை வாழற வழியை பாருன்னு இந்த முதல் பட்டயம் சொல்லுது. நான் சாக தயாரில்லை, வாழ விரும்புகிறேன், என்னை விட்டுடுங்க என்றவாறு கையெடுத்து கும்பிட்டார். அந்த நொடி லட்சுமணனுக்கு லாக்கப்பில் இருந்த மந்திரவாதி காட்டழகிய ராயன் இனி உங்களுக்கு இந்த ஆய்வாளர் பயன்பட மாட்டார் என்று சொன்னதுதான் நினைவுக்கு வந்தது. கொங்கணர் ஜீவ மந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்கிவிட்டார். ஜெபித்து முடிக்க சில பல நிமிடங்கள் ஆகலாம். ஓம் ஹ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச என்று அவர் தீர்க்கமாக முன்னுண்பது நந்தமுனி சித்தர் காதிகளிலும் விழ, அழகிய மணவாளதாசன் காதிகளிலும் அது நன்கு கேட்டது. இருவருடைய மனமும் கூட ஒரு அதிசய காட்சியை காணப்போவதை எண்ணி பரவசத்தில் இருந்தது. மானுட சக்திக்கு மேலான சக்திகளை பற்றி கதைகளில்தான் படிக்கவும் கேட்கவும் முடிகிறது. வாழ்வில் எல்லோருக்கும் அந்த அனுபவம் வாய்ப்பதில்லை. அதனால் மேலான சக்திகள் நம்ப முடியாத கற்பனைகளாகவே பலரால் கருதப்படுகின்றன. சிலருக்கு அந்த அனுபவம் கிடைத்து விடுகிறது. இப்போது தங்களுக்கும் அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கப் போவதை எண்ணி புலங்காகிதத்தில் இருந்தாள் அழகிய மணவாளதாசன். ஆலயத்தின் உள்வெளி கூட்டுக்குள் அவர்கள் 3 பேர் மட்டுமே இருந்தனர். குருக்கள் கூட இல்லை. அப்படி ஒரு அமைப்பு இயல்பாகவே அமைந்தது போல்தான் தோன்றியது. கொங்கணர் 1008 என்ற எண்ணிக்கையை நெருங்கி கொண்டிருந்தார். பிசையில்லாத அவரது உச்சிறப்பில் அந்த ஜீவ மந்திரம் ஆலய வெளியெங்கும் பரவியபடியே இருந்தது. ஒரு கட்டத்தில் அழகிய மணவாளதாசனும் நந்திமணி சித்தனாகிய மாணிக்க சுந்தரரும் கைகளை கூப்பிக்கொண்டு வணக்கத்திற்கு தயாராகிவிட்ட நிலையில் அங்கே வாச புகை சூழத் தொடங்கியது. கிணிங் என்று மணிச்சத்தம் கேட்க ஆரம்பித்தது. எதிரிலிருந்து நந்தி சிலையை முழுவதுமாக வாசப்புகை சூழ்ந்து அதை மறைத்துவிட்ட நிலையில் மணி சப்தம் நெருக்கமாக கேட்டது. கொங்கணரும் 1008 முறை ஜீவ மந்திரம் சொல்லி முடித்த நிலையில் கண்கள் மலர்த்தினார். புகை வடிந்து எதிரே நந்தியம் பெருமாள் மதர்த்த காளை வடிவில் கரிய பெரிய விழிகளுடன் வெண்பட்டு போன்ற உடலுடன் உருண்டு திரண்ட திமிழுடன் காட்சி தரலானார். காளை கழுத்து மணியும் மெல்ல ஒலி எழுப்பிய வண்ணம் இருந்தது. அந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில் மூவரின் விழிகளும் பனித்து போயின. உடம்பெல்லாம் சிலிர்ப்பு. கொங்கணர் குருநாதா என்று வாய்விட்டு சிலிர்த்து கொண்டார். அசரீரி போல பதில் குரலும் ஒலிக்க ஆரம்பித்தது. கொங்கணா, என்னை முன்னிலைப்படுத்தி ஆலயம் கண்டமைக்கு என்னுடைய நல்ல ஆசைகள். பக்தி நெறி கலியில் விளங்கிட இந்த ஆலயம் ஒரு காரணமாக இருக்கும். ஐயனின் அருளை அனைவரும் பெற்றிட நானும் ஒரு பாலமாக இருப்பேன். சூட்சுமமாக என்னை சூலமாக காண விரும்பிய காரணம் என்று அசரீரி ஒலி கேள்வி எழுப்பியது. குருதேவா, இந்த ஆலயத்தை உருவாக்க என்னை பணித்தமைக்கும் மிக்க நன்றி. என் அழைப்பிற்கு காட்சி தந்தமைக்கும் கோடி கோடி நன்றிகள். சித்தர்கள் கூட்டத்தில் ஒருவனாக கிடந்த நான் உண்மையில் முற்றும் துறந்தவனில்லை. உலகை ஒரு குடையின் கீழ் ஆளத் துடிக்கும் ஒரு அரசனைப் போல நானும் எல்லா வகை சக்திகளையும் பெற்று காலத்தையும் வென்று வாழத்தான் முதலில் விரும்பினேன். அப்படி விரும்பியது பிழை என்பதை போக போக அறிந்து தெளிந்தேன். ஜீவ ஆத்மாவானது பரமாத்மாவுடன் கலக்கலாம்.
பரமாத்மாவுடன் கலந்து விடுவதால் பரமாத்மாவது போல்தானே நானோ கலக்க நினைக்காமல் நானே பரமாத்மா ஆகிட வேண்டும் என்றெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக எண்ணிவிட்டேன். அகத்தியர் பெருமானால் தெளிவை பெற்றுவிட்டேன். திருமூலர் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் எனும் பாடல் வரிகளாலும் ஞானம் பெற்றேன். இனி எதன் மீதும் ஆசை பாசம் பற்று கொள்ளேன். என் புண்ணிய பலனை அனுபவிக்க நான் விரும்பி பிறப்பதையும் விரும்பவில்லை, திரும்பி பிறக்கவில்லை எனில் எனவே என் சகல புண்ணிய பயன்களையும் இந்த ஆலயத்தை ஈஸ்வரனின் திருவடிகளில் அர்ப்பணிக்கின்றேன். என் பாவ கர்மாங்களுக்கு நித்திய பரிகாரமாக இந்த ஆலயம் விளங்கட்டும். என்னுடைய மேலான ஞானத்தை எல்லாம் பாடல்களாக்கி உலகுக்கு தருவதே இனி என்னுடைய கடமை. அதன் பொருட்டு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நான் புரியப்போகும் தவம் சித்தர் உலகில் குருவான தங்கள் அருளால் தடையின்றி விளங்க அருள்வீராக. அதுபோல் பாரம் தாழாது வரும் பக்தர்களின் கர்ம விடைகளையும் காது கொடுத்து கேட்டு நேர் செய்வீராக. இதுவே என்னுடைய இறுதி விருப்பம். இதற்காகவே தங்களை தியானித்தேன் என்றார். அப்படி சொன்னதோடு அந்த தெய்வீக நந்திக்கான எதிரில் கமண்டல நீரை எடுத்து பலிபீடம் அருகே சென்று தங்கள் சாட்சியாக நான் புரியும் அர்ப்பணம் ஈசனை அடைவதாகட்டும். அதேபோல் இந்த ஆலயத்து சிவநிதியும் களவும் அழிவும் இன்றி விளங்கி சிறப்பை சேர்க்கட்டும். இனி அதற்கு தாங்களும் ஒரு காவல் என்று கூறியபடி நீரால் அர்க்கியம் விட்டு அர்ப்பணம் செய்து முடித்தார். கொங்கணா, உன் விருப்பம் காலத்தால் ஈடேறும். சுயநலமில்லாத பக்தியோடு ஒருவர் இருந்தால் போரும். இந்த ஆலயம் பூரணமாக சித்திக்கும். ஆயினும் கலியில் மாயையால் சோதனைகள் வரக்கூடும். அந்த வேளை உன் வழி வருவோர் நெறிப்படுத்திட வேண்ட எல்லாமே நலமாகும். சுடுவது தெரிந்து நெருப்பை கையால் அள்ளுவது போல அருளனை புரிந்து பக்தி புரிந்திட யாவும் நலமாக திகழ்ந்திடும். புரியா மாயையில் சிக்குவோர்க்கு இந்த ஆலயம் ஒரு பாவம் தீர்க்கும் ஆலயமாக திகழ்ந்திடும். வாழ்க உன் சித்த நெறி, வளர்க உன்னுடைய தவம் என்று பதிலுரித்த அசரீரி முற்று பெற்றுவிடவும் காளையும் மறைந்துவிட்டது. மீண்டும் எதிரில் அபூர்வ கற்சிலையாக அது காட்சி தரத் தொடங்கியது. அழகிய மணவாளதாசனுக்கும் நந்திமுனி சித்தருக்கும் அடுத்த நொடியே கொங்கணரின் காலில் விழுந்து, குருவே, உங்கள் குருவின் குருவான நந்தியம்பெருமானின் அம்ச தரிசனம் பெற்றோம், அருள் உபதேசமும் பெற்றுவிட்டோம். இந்த பிறப்புக்கே ஒரு பெரும் அர்த்தம் கிடைத்துவிட்டது என்றனர். கொங்கணரும் மகிழ்வுடன் அவர்களிடமிருந்து விடைபெறலானார். பெருமானே, தங்களை இனி நாங்கள் எப்பொழுது காண இயலாதா என்று அவர் விடைபெறும் தருணம் அழகிய மணவாளதாசன் அவரிடம் கேட்டார். அழகிய மணவாளதாசா, உன் ஏக்கம் எனக்கு புரிகின்றது. கவலைப்படாதே. நான் இனிமேல் தான் என்ற ஒரு பற்றற்ற எந்த வேண்டுதலும் இல்லாத ஒரு நல்வாழ்வு வாழப்போகின்றேன். இந்த வாழ்வில் நான் வருங்கால கணக்குகளை சித்த விலாசங்களை எழுதப் போகின்றேன். உண்மையில் ஒரு சித்தன் வாழ்வு என்பது அவன் எழுத்துக்களாலான ஒன்றுதான். அவன் பூத உடலோடு வாழ்வது சில காலம்தான். எனவே எனக்கு இன்னமும் பல கடமைகள் உள்ளன. பிறகே நான் முக்தி நிலையை கொள்ளுவேன். அதன் பின்பும் என் சூட்சும உடலால் சில காலம் இந்த பூவுலகில் நிலை பெற்றிருப்பேன். அதில் ஒரு பகுதி மட்டுமே ஈசனுடன் கலந்துவிடும். நான் மட்டுமல்ல, எந்த ஒரு சித்தனுக்கும் இதுதான் நியதி. சித்தன் வாழ்வு சில காலமெனில் சித்தத்தின் வாழ்வு உலகுள்ளவரை இருக்கும். உன் போன்று வரும் காலங்களில் தோன்றிடும் மானிடர்களுக்கு துணையாக நின்றிட நான் மட்டுமல்ல, என்னையொத்த சகல சித்த புருஷர்களும் சூட்சுமமாக இந்த மண்ணில் வாழ்ந்த வண்ணமே இருப்பர். இதற்கு ஒரு முடிவு எப்பொழுது எனில், ஒருவர் கூட இந்த மண்ணில் எங்களை நினைக்காத நிலையில் எங்கள் சூட்சுமமும் மண்ணை விட்டு நீங்கிவிடும். அதுவரையில் இங்கே இருப்போம், வழி நடத்துவோம். என் சூட்சும உடல் எதன் வழியாகவும் இயங்கும். பட்சியாய், பசுவாய், பாலகனாய் என்று அந்த மட்டில் எதன் வழியாகவும் நாங்கள் செயலாற்றுவோம். எனவே நான் அருகிலேயே என்கின்ற கவலையே உனக்கு வேண்டாம். நீ எப்பொழுது என்னை தீர்க்கமாக நினைத்தாலும் போதும். நான் இந்த உடலோடு இருக்கும் வரை நேரில் தோன்றுவேன். அதன்பின் சூட்சுமமாக தோன்றி என்னால் ஆனதை செய்வேன். இந்த நொடி முதல் இந்த ஆலயம் உலக மக்களுக்கானது. இது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் சொந்தமானதல்ல. இன்று நீ இதன் காப்பாளன், என்றும் பெரும் காப்பாளன் நந்தியம்பெருமான் தான். பரமனருளால் இங்கு வற்றாது இனி சுரக்கும். அது பக்தியுடையோர் அனைவருக்கும் கிடைத்துவிடும்.
கலி மாயை காரணமாக இதற்கு சோதனைகளும் வரக்கூடும். அப்பொழுது உன் போன்றோர் காட்டும் தீரத்தாலும் என் போன்றோரின் நெறிப்படுத்துதலாலும் மொத்தத்தில் நாம் ஒட்டுமொத்த முயற்சிகளாலும் இந்த ஆலயத்தின் பரமனருள் வற்றாமல் பொலிந்தபடியே இருக்கவும் போகின்றது. புரிகிறதா? கொங்கணர் எந்த ஒரு கிளை கேள்விகளுக்கும் இடமின்றி விடையளித்திட அழகிய மணவாளதாசனும் தெளிந்து விட்டான். நந்திமுனி சித்தராகிய மாணிக்க சுந்தரர் அன்று முதல் பகல் பொழுதுகளில் வேடம் காட்டு நவத்வார குகைகளிலும் இரவு பொழுதுகளில் தேவைக்கேற்ப ஆலய வழிகளிலும் இரகசிய சுரங்க வழி பாதை வழியே வந்தும் தன் கடமையை செய்யத் தொடங்கினார். பல கழிக்க முடியாத கர்மங்களை சுமந்து திரிபவர்களுக்கெல்லாம் ஒரு காசி ஸ்தலம் போல் ஆலயம் விளங்கத் தொடங்கியது. திரவிய மாணிக்கம் என்ன விட்டுருங்க என்று சொல்லி நிற்கவும், அவர் இனி பயன்பட மாட்டார் என்று லட்சுமணனும் நினைக்கவும், நாயக்கருக்கு மட்டும் அது அதிர்ச்சியாகத்தானே இருந்தது. என்னவே இப்படி சொல்கிறீர்? இப்படி சொல்லவா உம்மை மெனக்கட்டு கூட்டி வந்திருக்காரு? நானும் இடம் கொடுத்திருக்கேன் என்று திரவிய மாணிக்கத்தை பார்த்து கேட்டார். ஐயா, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த பெட்டியை திரும்ப மூடி பரண்மேலேயே போட்டுட்டு நீங்களையும் இதை தேடுறதிலே விலகிடுங்க. உங்கள் முன்னோர்கள் தெரிஞ்சுதான் இதை பரண்மேலே பழைய சாமானாட்டம் போட்டு வச்சுருக்காங்க என்கின்ற திரவிய மாணிக்கம் நாயக்கரை மேலும் அதிர்வுக்குள்ளாக்கியது. ஐயா ஆய்வாளரே, நீங்கள் கொஞ்சம் வாய மூடுறீங்களா என்று கோபமாக கத்திய லட்சுமணன். நீர் பயந்துட்டீர் ஐயா, பயந்துட்டீர். அப்படி எதையா பார்த்துட்டீர் என்று எகிரத் தொடங்கினார் லட்சுமணன். இப்படி கோபமாக பேசுகிறத முதல்ல விட்டுவிடும். நான் இவரை மட்டுமில்லை உம்மையும் பார்த்துத்தான் சொல்லுதேன். இது வேண்டாத வேலை, விட்டுடும். எது வேண்டாத வேலை? ஒரு போலீஸா நான் என்ன டியூட்டியை பார்க்குறதா வேண்டாமா? உம்மா டியூட்டி கொலை நடந்தா கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது தான். எதுக்கு கோவில் விஷயத்திலே மூக்க நுழைக்கணும்? இதுதானே காரணமாக இருக்குது. அப்போ இது என்னன்னு பார்க்க வேண்டாமா? நாங்கள் வேண்டாங்க. இது காரணம் இல்லை, மனுஷாலோட பேராசை தான் காரணம். இந்த புதையலில் உங்களுக்கோ ஏன் காசோ நம்முடைய காசோ சல்லி கூட அதில் கிடையாது. அம்புட்டும் சிவன் சொத்து இருக்கட்டும். அது ஏன் ரகசியமாக இருக்கணும்? இதை நாம் இப்போ கேட்க முடியாது. ஏன்னா இது நாம் பார்க்குற ரகசியமாக ஆயிடலை. காலங்காலமாக அப்படித்தான் இருக்குது. அப்படி இருக்கிறது தான் லக்ஷ்மணன் நல்லது. அப்படி இருக்குங்கிறதால இப்போ யாருக்கு என்ன இடைஞ்சல்? தோ பாருங்க, இப்படி நீர் பேச காரணம் உம்மை யாரும் மிரட்டினாங்களா? மிரட்டலை, திருத்துனாங்க. என்ன உளறுறேன்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீர் உம்மை திருத்துறதுக்கு? ஆகமப்படி ஒரு ஆலயத்திலே தங்கிறது, அதை சோதித்து பார்க்கறது தப்பில்லையா? நான் ஒருபடி மேலேயே போய் நந்தி சிலையை ஒளியாலே உடைக்கவே செய்தேனே, அது தப்பில்லையா? என்ன பெரிய ஆகமம்? எல்லாம் மனுஷங்க தானே, தேவைக்கு செய்துக்கிட்டது தானே. அப்படி பார்த்தா ஒரு கோவிலில் கூட மின்சார விளக்கே கிடையாது. ஆனால் இப்போ இருக்குது. ஒரு 100 வருஷமாக தானாகவே இந்த மின் விளக்கெல்லாம் இருந்ததா? இது மட்டும் உள்ள நுழையலாம். காலத்துக்கு ஏற்ப எம்பொட்டு விஷயம் மாறி இருக்கு. நான் வரிசையாக பட்டல் போடவா? லட்சுமணன், என்ன பெரிய ஆகம சாதாரணமாக நினச்சி இனி பேசாதீங்க. என்ன பெரிய போலீஸுன்னு நான் கேட்டால் நல்லா இருக்குமா? உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் இடையே வந்தது தானே. உங்கள் தனிப்பட்ட முறையிலே பிடிக்காட்டா கூட உம்மை உடுப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்தது மாதிரி தான் இதுவும். எல்லாத்துக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அதன்படி இருந்தால் தான் அது எதுவும் நல்லா இருக்கும். இது கூட அப்படித்தான். நீரா இப்படி பேசி ஆச்சரியமாக இருக்குவே. உண்மை நான் பெரிய முற்போக்காளன்னு நினச்சேன். எத்தனை புஸ்தகங்களே எழுதினவர் நீர் போய் இப்படி எது முற்போக்கு? சரியாகவும் தெளிவாகவும் இருந்ததை கெடுக்கிறதா? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறீரா? ஆமாம், என் வரையில் எதுவும் இல்லை. தூய்மையான பக்தியோடு நம்மை நம்பி வர்றவங்களுக்கு அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ப எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தப்பு செய்கிறவங்க கூட பெரியவங்க திருத்த பார்க்குறாங்களே ஒழிய தண்டிக்கிறது இல்லை. பெரியவங்கன்னா யார் அவங்க? இப்போ தானே அவங்க யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வருவாங்க, உங்களையும் திருத்துவாங்க. ஓ, நீர் அந்த சித்தரை சொல்கிறீரா? அவரை பார்க்க போனது தான். உங்ககிட்டேயும் மாற்றமே வந்திருக்கு. அங்கேயும் சாமர்த்தியமாக என்ன கழட்டி விட்டுட்டீங்க. ஏன்னா நான் தான் இப்படி கேள்வியாக கேட்பேன். என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இல்லை? அதுக்காகத்தான்.
இல்லை, நீர் தப்பாக நினைக்கின்றீர். அவரை பார்த்தா உம்மால பேசவே முடியாது. அவர் சாதாரண மனுஷர் இல்லை, கோடீஸ்வரன். ஆனால் தன்னை பிச்சைக்காரனாகிட்டு இங்கே இருக்காரு. திரவியமாணிக்கம், என்னையா என்னெல்லாமோ சொல்கிறீர்? பிச்சைக்காரன் தன்னை கோடீஸ்வரன் ஆக்கிக்க சாமியார் விஷயம் போடுறது தானே இப்போ நடக்கிறது. பாருங்க, உங்களுக்கு நல்லதே தெரியல. என்ன செய்கிறது? உங்கள் உத்தியோகம் அப்படி. குத்தம் பண்ணுறவங்களை பார்த்துறது, தேடுறது, பிடிக்கிறது, குத்தவாளிங்க சம்மந்தமாகவே உங்கள் போக்கு இருக்கிறதால உலகத்தில் எல்லாமே உங்களுக்கு தப்பு தப்பாக தான் தெரியுது. இவர் அப்படி இல்லை லட்சுமணன். என் வயிற்று வலியை பார்வையாலேயே குணப்படுத்தினவர். அவ்வளவுதான்னு ஆங்கில மருத்துவம் கைவிட்டுட்ட பிரியான்றது இப்போ இங்கே வந்திருக்கிற டிவிக்கார பொண்ணோட தம்பியை சித்த வைத்தியத்தால் தான் உயிர் பிழைக்க வச்சார். திரவியமாணிக்கம் சித்தர் பற்றி விரிவாக கூறவும் நாயக்கரிடம் ஒரு படபடப்பு. சாமி, நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம டாக்டர் கூட அவரை போய் பார்த்துட்டு வருவார்ல? ஆமாம், அவரே தாங்க. நீங்கள் கூடவா அவரை இதுவரை பார்த்ததில்லை? நாயக்கரை பார்த்து திரவியமாணிக்கம் கேட்ட கேள்வி நாயக்கரின் வரையில் பெரிதாகவே நெருடியது. அப்பொழுது மாடியிலிருந்து பெரிய அளவில் இருமல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து வீட்டு வேலைக்கார பெண் ஒருத்தி மாடி நோக்கி வேகமாக ஓடினாள். நாயக்கரும் வேகமாக அங்கிருந்து விலகி மாடி நோக்கி செல்லத் தொடங்கினார். ஒரு 10 நிமிடம் கழித்து இறங்கி வந்தால் அவருடைய முகத்தில் ஒரு சோகம், இறுக்கம். என்னையா, மாடியிலே யாருக்காது உடம்பு சரியில்லைங்களா? ஆமாம் சாமி, என் மனைவி தான் பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கா. நானும் பார்க்காத வைத்தியம் இல்லை. அப்படி என்னங்க அவங்க உடம்புக்கு? என்னென்னவோ சொல்கிறாங்க, சர்க்கரை, இரத்த சோகை, அது இதுன்னு. நம்ம சித்தருக்கு தெரியாததுங்களா? திரவியமாணிக்கம் கேட்கவும் இந்த முறை நாயக்கர் கூர்மையாக அவரை பார்த்தார். சொல்லுங்க, அவருக்கு தெரியுமா? திரவியமாணிக்கம் நம்பினார். தெரியும், நம்ம டாக்டர் அன்புநாதன் கூட அவர்கிட்ட காட்டலான்னு சொன்னார். அட போங்கய்யா, நீ ஒரு இங்கிலீஷ் மருத்துவர், நீயே போய் அவரை சொல்கிறேன்னு திட்டேன். அப்புறம் அவரை பற்றி பேசவே கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், தயவு செஞ்சு அவர்கிட்டே காட்டுங்க, பார்க்கலாம். நீங்கள் நாம் பேசிக்கிட்டு இருக்க விஷயத்துக்கு வாங்க. முடிவா என்ன சொல்கிறீர் நீர்? சொல்ல என்ன இருக்குது? உங்ககிட்டே தப்பு இருக்குது. உங்கள் கோவில் மதிப்பும் உங்களுக்கு தெரியலை, சித்தர்களின் மதிப்பும் தெரியலை. நல்ல வேளை பேராசையோட புதையலை கண்டுபிடிங்கன்னு நம்ம லட்சுமணன் சாரை நீங்கள் மோட்டிவேட் பண்ணலை. இவர் தான் அச்சதையை தலையிலே போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கார். திரவியமாணிக்கம் லட்சுமணனை சற்று சீண்டவும் லட்சுமணனிடம் ஒருவித ஆவேசம். ஆக்கி, உனக்கு பயமாக இருந்தால் ஒதுங்கிக்கட்டும், என்னை குத்தம் சொல்லாதீர். நான் இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் விட மாட்டேன். இனி நான் முகத்தில் உதவின்னு கேட்குறதும் நிறுத்திடுறேன். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு மட்டும் இருந்து பார்த்துட்டு அப்புறமா இந்த ஊரை விட்டு போங்க. நீங்கள் முகத்தில் நான் கரிய பூசாட்டி நான் லக்ஷ்மணன் இல்லை என்று சத்தமிட்ட லக்ஷ்மணன் தன் கைபேசி மூலமாக செப்பேட்டையும் பூத பொம்மையையும் ஊசியையும் படம் பிடித்து கொண்டார். பின் பெட்டிக்குள் எல்லாவற்றையும் போட்டு மூடியவர், ஐயா, இதை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் முன்னே வச்ச காலை பின்னே வைக்க மாட்டேன். ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இனிதான் எனக்கு நிறைய வேலை இருக்குது என்று புறப்பட்டார். அங்கேயே அப்பொழுதே திரவியமாணிக்கத்தையும் கழற்றி விட்டுவிட்டார். அவர் விலகவும் திரவியமாணிக்கம் நாயக்கரை ஒரு புன்னகையோடு பார்த்தார். நாயக்கரும் பதிலுக்கு சிரித்தார். பின் நிதானமாக பேசத் தொடங்கினார். நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டீங்க. அதே சமயம் நீங்கள் கேட்ட கேள்விங்க சொன்ன பதிலுக்கே எல்லாமே எனக்கு சரியாதான் படுது. போகட்டும், இதில் இறங்குறவங்க செத்துடுவாங்கன்னா அந்த சாமி செய்யுதுன்னா அது எப்படி சாமி ஆகும்? என் முன்னோர்கள் கூட சிலர் இறங்கி செத்து இருக்காங்க. அதனால் எனக்கு இது மேலே பயம் கூட உண்டு, ஆனால் பக்தி கிடையாது. அதனால தான் இந்த சித்தர் விஷயத்தில் கூட நான் தூரமாக ஒதுங்கி நிற்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாயக்கர் அழுத்தமாக கேட்ட கேள்வி திரவியமாணிக்கத்தை சிந்திக்க வைத்தது. ஐயா, இது நல்ல கேள்வி. நிச்சயம் இதற்கு ஒரு நல்ல பதிலை நான் சொல்லுவேன்.
நம்ம லக்ஷ்மணன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம வேகமாய் இருக்கார். அவர்கிட்ட ஏதோ ஒன்று தப்பாய் இருக்கியா, அது தெரியாமல் அவரை சரிப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் விஷயம் அப்படி இல்லை. அதே சமயம் லக்ஷ்மணனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதுக்காகவாவது நான் இந்த ஊரில் இருந்தே தீரணும். ஆகையால் நான் இப்போதைக்கு புறப்பட போகிறது இல்லைங்க. உங்களுக்கு பதில் சொல்லாமலும் போயிட மாட்டேங்க. வரட்டுங்களா என்று கைகூப்பிக் கொண்டே கேட்டார். நாயக்கர் ஆமோதிப்பாக பார்க்கவும் புறப்பட்டு விட்டார். லாட்ஜில் கேமராமேன் பாபு முகத்தில் அதிர்ச்சி. எதிரே லேப்டாப்பில் குருக்கள் வீட்டில் நடிகை சுரபியோடு சேர்ந்து எடுத்த பறவை காட்சி ஓடியபடி இருந்தது. அதை பென்ட்ரைவ் ஒன்றில் காப்பி எடுப்பதற்கான முயற்சி அது. அந்த காட்சியில் பறவையின் கால்கள் ஒரு மனித கால்களாக மாறும் காட்சி அப்பொழுது இல்லை. பறவை சிறிது தூரம் நடந்து சென்றது, அப்படியே எழும்பி வானில் பறந்தது. அதுதான் பாபுவின் அதிர்ச்சிக்கு காரணம். பிரியாவிடம் கூறவும் அவளும் பார்த்துவிட்டு கண்களை அகல விரித்தாள். இது என்ன மிஸ்ட்ரிக்கெல்லாம் மிஸ்ட்ரியாக இருக்கே என்றாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.